ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். உலக சினிமாங்கிறது பொதுவாக இரண்டாக பிரிப்பாங்க. ஒன்று அமெரிக்காவை அடிப்படையாக கொண்ட ஹாலிவுட் சினிமா, இன்னொன்று யூரோப்பியன் சினிமா. ஆனால் இவங்களுக்கெல்லாம் சவால் விடுற அளவுக்கு கடந்த 25-30 வருடங்களில் இந்திய சினிமா மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபமாக வளர்ந்துருக்கிறதையும் எல்லாரும் பார்த்துட்ருக்குறாங்க. நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், நம்பர் ஆஃப் ஃபில்ம்ஸ் பெர் இயர்னு பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக இந்திய சினிமா வர்த்தகம், இந்த தயாரிக்கிற படங்கள் எண்ணிக்கை ஏராளமாக ஆயிரக்கணக்கில் வந்துட்டுருக்குன்றது எல்லாம் கேள்விப்பட்டு தான் இந்தியாவில் இப்படி ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரி இருக்கான்னு திரும்பி பார்க்க துவங்கினாங்க. இந்த கடந்த 30 வருடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரோட மேலே இவங்களோட திறமை இந்தியாவை தாண்டி வெளியே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிது. இங்கே நமக்குள்ளேயே நம்ம பண்ணிகிட்டு இருந்தனால நம்மளோட அருமையும் நம்மளோட மதிப்பும் வெளியே தெரியாமல் இருந்தது. எப்போ குளோபலைசேஷன் உலகத்தை தாக்க துவங்குச்சோ அப்போ நம்மளோட பலருடைய அருமை வெளியே துவங்குச்சு. நம்மளுடைய அருமை பலருக்கும் வெளியில் தெரிய தொடங்குச்சு. அதாவது இப்போது அந்த ஹாலிவுட்டில் போய் உதாரணத்துக்கு நம்ம மிகப்பெரிய கம்போசர்ஸ் டெக்னீஷியன்ஸ் யாருக்கிட்டையாவது அதிகப்படியாக அவங்களுடைய வாழ்நாளில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு கொடுக்குறவங்கலாம் கேட்டால் எத்தனை படங்களில் பணி புரிஞ்சிருப்பாங்கன்னு கேட்டால் சிலர் ரொம்ப பெருமையாக 25 படங்கள் 30 படங்கள் 40 படங்கள்லாம் சொல்லுவாங்க. பல விஷயங்கள் அவங்க டெக்னீஷியன்ஸாக இருக்கலாம், கேமராமேனாக இருக்கலாம், அல்லது ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கலாம், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸாக இருக்கலாம், மியூசிக் கம்போசர்ஸாக இருக்கலாம், இல்லை 100 படங்கள் சொல்லலாம். அவங்கக்கிட்ட எங்கள் நாட்டில் ஒரு கம்போசர் இருக்கார், ஃபில்ம் மியூசிக் கம்போசர். அவர் 1000 படங்களுக்கு இசையமைச்சிருக்காருன்னு சொன்னால் முதல்ல அவங்களுக்கு அது நம்ப முடியாமல் இருக்கும். நம்ம விளக்கமாக எல்லாத்தையும் எடுத்து சொன்னால் அவங்க நம்பவே மாட்டாங்க. கடைசியில் எப்படி ஒருத்தர் அப்படி பண்ண முடியும்னு அந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில், குறிப்பாக நம்ம தென்னிந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் தமிழ் படங்களுடைய எண்ணிக்கை ஒரு பக்கம் இருக்குங்கிறது ஒரு பக்கம். எண்ணிக்கை இருந்தாலும் ஒரு மனிதனால் செயல்பட முடியணும். 1000 படங்கள் பண்ணணும்னா யோசித்து பாருங்கள். இப்போது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு படம் பண்ண முடிஞ்சால் 52 வாரங்கள், 52 வாரம் 52 படம் பண்ணலாம். அப்போ எத்தனை வருஷம் பண்ணால் நம்ம 20 வருடங்கள் பண்ணால் 1000. அப்போ தினந்தோறும் ஒவ்வொரு வாரமும் ஒரு படம். அதுவும் நம்ம ஊரில் இசைன்றது, ஹாலிவுட்டில் இசைன்னு சொன்னால் பின்னணி இசை மட்டும்தான். இங்கே 2 பங்கான பொறுப்பு. இங்கே இசைன்னு சொல்லும் பொழுது பின்னணி இசை மட்டும் இல்லை, ஒரு படத்தில் 3 5 6 பாடல்கள். அவர் இளையராஜா சார் உச்சியில் இருக்கும்பொழுது 8 பாடல்கள் போட்ட படங்கள் எல்லாம் உண்டு. இவ்வளோ பாடல்களையும் அவங்க அதுக்கு ராகங்கள் அமைத்து, அதற்கு பாட்டு எழுதி, பாடகர்களை வைத்து பதிவு பண்ணி, அதற்கு இடை இசை அமைத்து, அதை கொடுத்துட்டு அதற்கு பிறகு படத்துக்கு பின்னணி இசை அமைக்கிறது அப்படின்னு ஒரு 3 பங்கு பொறுப்பு இசையமைப்பாளர் இந்திய படங்களில். அந்த மாதிரி பணிபுரிந்து 1000 படங்களுக்கு இசையமைத்திருக்காருன்னா இது ஒரு சாதனைன்னு சொல்லி சின்ன விஷயங்களுக்குள்ள அடக்க முடியாது, வார்த்தைகளுக்குள்ள அடக்க முடியாத ஒரு சாதனை தான் இசைஞானி இளையராஜா அவர்கள் செய்திருப்பது. எண்ணிக்கை ஒரு புறம் நம்ம வியக்கத்தக்க விஷயம்னால அது மட்டுமே தரத்தை நிர்ணயிக்க முடியாது. ஒரு காலத்தில் இளையராஜா சாரோட படத்தை போடாமல் படம் ரிலீஸ் ஆகாது. போஸ்டரில் ஹீரோ படம் சின்னதாக இருக்கும், இளையராஜா சாரோட படம் பெருசாக இருக்கும். நடிகர் நடிகைகள், அதுவும் ஹீரோவை வச்சு முன்னணியில் நிறுத்தி தொழில் பண்ணிட்டு இருக்கிற இந்த திரைப்பட துறையில் ஒரு இசையமைப்பாளர் பின்னணியிலிருந்து ஒரு சப்போர்ட் டெக்னீஷியனாக இருக்கிறவருடைய படத்தை போட்டு அவருடைய படங்களை விற்கணும், வெளியிடணும்னு மக்கள் தயாரிப்பாளர்களும் வெளியிட்டார்கள்னு நினச்சாங்கன்னா எந்த அளவுக்கு அவருடைய இசை மக்களுடைய மனசில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்றதை தான் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். அந்த அளவுக்கு அவரை மட்டும் இல்லாமல் அவருடைய படைப்புகளை, இசையை, அவர் இசையமைத்த படங்களை மக்கள் நேசிக்க துவங்கினது காரணமாக அவருக்கு அவ்வளோ பெரிய ஸ்தானம் இந்த திரைப்படத்துறையில் கிடைச்சிது. 1976 அன்னக்கிளையில் தொடங்கி இந்த 2016 50 வருடங்கள் நிறைவாகிற இந்த சமயத்தில் இவர் பண்ணியிருக்கிற சாதனைகளை நம்ம நினச்சி பார்க்குறது ஒரு புறம் இருந்தாலும், இன்னமும் பாருங்கள், நான் படிக்கிற காலத்தில் அந்த படங்கள் பாடல்கள், அதற்கு பிறகு அடுத்த தலைமுறை இன்னும் என்னுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், அன்னைக்கு அவர் இசையமைத்த அந்த காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்க போகுது. இப்படி ஒரு 4-5 தலைமுறைகளுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் இசையால் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற இந்த இசைஞானி இளையராஜா அவர்கள் நம்ம வாழ்கிற சமகாலத்தில் நம்மளோட பணிபுரிஞ்சது நமக்கு கிடைச்ச பாக்கியம், பெருமையாக நினைக்கிறோம். இவர் கொடுத்திருக்கிற இந்த இசைன்ற இந்த உன்னதமான கலையும் காலத்தால் அழிக்க முடியாதுன்றது அடிப்படை உண்மையாக இருந்தாலும், இவர் அதை படைத்து நமக்கு இசையை ஒரு கலைவியாக கொடுத்த இவருடைய அந்த அசாத்தியமான ஞானம், கடவுள் இவருக்கு கொடுத்திருக்கிற அந்த ஞானத்தை நமக்கு அவர் பங்களிப்பாக நமக்கு அவர் அர்ப்பணித்திருக்கிற விதம் எல்லாம் நம்ம நினச்சி சந்தோஷப்படுற லயித்து போகிற ஒரு விஷயம். இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த சமகாலத்தில் நமக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய கொடை, ஒரு ஈவு, நன்மை, ஆசீர்வாதம்னே சொல்லலாம். இவருடைய இசையை தொடர்ந்து பல தலைமுறைகளுக்கு கேட்டு நம்ம அவருக்கு எல்லா காலத்திலையும் நன்றி கடன் பட்டு நம்மளுடைய நன்றிகளை அவருக்கு சமர்ப்பணமாக செலுத்துவோம். இவருடைய புகழ் தொடர்ந்து உலகம் முழுக்க பரவட்டும். இதுதான் என்னுடைய விருப்பமும் உங்களை போல. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.